பிரதி அமைச்சர்களாக பதவி வகித்த பி திகாம்பரம் மற்றும் வி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அரசாங்கத்திலிருந்து விலகி பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர். இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவர்கள் தமது தீர்மானத்தை அறிவித்தனர். அத்துடன் தம்முடன் 4 மாகாண சபை உறுப்பினர்களும் 34 பிரதேச சபை உறுப்பினர்களும் அரசாங்கத்திலிருந்து விலகியுள்ளதாக முன்னாள் பிரதி அமைச்சர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்திலிருந்து விலகிய பி திகாம்பரம் மற்றும் வி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இன்று பிற்பகல் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். மீரியாபத்தையிலே நடந்த மண் சரிவிலே முழு உலகமே தெரிந்திருக்கின்றார்கள். இன்று மலைய மக்கள் இலங்கையில் வாழ்கின்றார்கள் என்று. ஆகவே 100 பேர் இறந்த பிறகுதான் மலைய மக்களை பற்றி எல்லாருமே சிந்திக்கிறார்கள். எங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு சரியான வாய்ப்பு. சில பேர் அமைச்சு பதவிக்காகவும் பாதுகாவலரை வச்சுக்கிட்டு எஸ்டியை வச்சுக்கிட்டு வெறுமனே மலையகத்தில் மலை மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆகவே மலைய மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கின்றார்கள். ஆகவே இம்முறை சரியான பதிலடியை கொடுப்பார்கள் நாங்கள் நினைக்கின்றோம். லய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு நாங்கள் எத்தனை முறையோ ஜனாதிபதியிடம் கோரியிருந்தோம். எங்களுக்கு 7 பேச்சு காணி தந்து அவர்களுக்கு தனி வீடு கட்டிக் கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் மலையகத்தில் உள்ள மாட்டுத் தலைமைகள் அவர்கள் ஜனாதிபதியிடம் கூறியிருக்கின்றார்கள், அவங்களுக்கு தனி வீடு தேவையில்லை, மாடி வீடு தேவை என்று சொல்லி. இன்று நான் பிரதி அமைச்சராக இருந்து என்னுடைய பதவியை இந்த நேரத்திலே நான் ராஜினாமா செய்துவிட்டு பொது வேட்பாளர் திரு கௌரவ மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு நிகழ்வுக்காக நாங்கள் இன்று இங்கு வந்திருக்கின்றோம். இன்று கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த இடத்திலே பேசும் பொழுது மலையக மக்களுடைய காணி பிரச்சனையும் வீட்டு பிரச்சனையும் தீர்த்து தருவதாகவும், மலையக மக்களுடைய இன்னொரு எதிர்பார்ப்பான கல்வி பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் வேலைவாய்ப்பு பிரச்சனையை பற்றியும் அவர் இங்கு பேசினார். அது சந்தோஷமான ஒரு விஷயம். ஆகவே இவ்வாறான இந்த 3 கோரிக்கைகள் 3 மிக முக்கியமான, எங்களுக்கு 10 கோரிக்கை இருக்கின்றது, இருந்தாலும் இந்த 3 மிக முக்கியமான கோரிக்கைகளை அவர் இந்த இடத்திலே எங்களுக்கு செய்து தருவதாக தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சேர்த்துக் கொள்வதற்காகவும் முயற்சி செய்திருக்கின்றார் என்று சொன்ன பொழுது அது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. மலையக மக்களுடைய வீட்டு பிரச்சனை என்பது இன்று பூதாகரமான இருக்கின்ற ஒரு பிரச்சனை. ஆகவே அவர்கள் சொந்த வீட்டிலே சொந்த காணியிலே இருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அதற்காக நாங்கள் உயிர் தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ராதாகிருஷ்ணன் மற்றும் திகாம்பரம் ஆகியோர் இன்று தெளிவான தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளனர். இது வேறு கட்சிகளின் தலைமைத்துவத்தை வழங்கும் ஏனைய தலைவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாகும் என்று நினைக்கிறேன். இந்த நாட்டில் இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற மக்களின் தலைவர்கள் இதுவரை எதுவித முடிவினையும் எடுக்கவில்லை. எனவே இதனை முன்மாதிரியாக கொண்டு அவர்களும் ஒரு தீர்மானத்துக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கிறேன்.